गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। गुरुवे सर्वलोकानां देवगणोगिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमो नमः। ஆய் தந்தையர்களையும் குருமார்களையும் நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி அடியனுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். அடியனுக்கு வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லலிதாம்பிகைனாவே ஆரம்பத்துல ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னின்னு லலிதா சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கும். லலிதா சகஸ்ரநாமங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மந்திரங்கிறது அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். லலிதா சகஸ்ரநாமத்தை எதுக்கு நம்ம ஒரு பரிகாரம் சொல்றோம்னாவே குழந்தை பாக்கியம் சரியா இல்ல, குழந்தை தலைய சுத்திக்கிச்சு, மாலை இதாயிடுச்சு, ஒரு குலதெய்வத்துல வாக்கு வரல, இதை அபாஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் எங்களுடைய குருநாதர் கூட குலதெய்வத்துல போய் வாக்கு கேட்டாங்க, குழந்தை வச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இருந்தாலும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் கேளுங்கள், குழந்தை நலமுடன் ஆரோக்கியத்துடன் பிறக்கும் அப்படின்னு சொல்லி இது சேலஞ்சிங்கா எடுத்து சொன்ன பரிகாரம். இது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லலிதாம்பிகை ஜோதிட நிலையத்தை சொன்னதுக்கு அப்புறம் இந்த பரிகாரத்தை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சீரியஸ், கர்ப்பப்பை கோளாறு, ஆனா குழந்தை உருவாயிடுச்சு, எனர்ஜி இல்ல, பனிக்கூடத்துல தண்ணி இல்ல, இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா டாக்டர்ஸ். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய அருமருந்துனா இந்த லலிதா சகஸ்ரநாமம் தான். ஆனா அனுதினமும் கேட்கணும் லலிதா சகஸ்ரநாமத்தை. அந்த 240 நாட்கள் சொல்றாங்க இல்லையா குழந்தை பேரு, அந்த 240 நாளும் அனுதினமும் சிரத்தையோட கேட்டு பாருங்கள். குழந்தை சிசு இந்த பூமியில் உலகத்தில் அற்புதமான, அது என்ன வேணா மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கட்டும், ஹார்ட் பீட் இல்ல, வளர்ச்சி இல்ல, மூல வளர்ச்சி இல்ல, எதை வேணா இருக்கட்டும், ஆனா அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை ஜபத்தை நீங்க பாடணும்னு அவசியம் இல்லை, பாடணும் விருப்பம் இருந்தா பாடுங்க. இருந்தாலும் அது காதுல ஒலிக்க கேட்டீங்கன்னாவே அது குழந்தை ஜனனம், அந்த அற்புதமாக குழந்தை இந்த பூமியில பிறக்குங்கிறத சாட்சியோட இந்த லலிதாம்பிகை ஜோதிட நிலையத்துல நான் சொல்ல விரும்புறேன். இதை ரெக்கார்டு எங்க வேணா போய் சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னால பேசின ஐயா புலிப்பாணி ஜோதிட ஐயா இந்த கண்டாந்தர நட்சத்திரம் 6-8 இதெல்லாம் பத்தி பேசினாங்க. இப்ப அந்த 6-8 எந்த விதம், யாரு கண்டாந்தர நட்சத்திரம் அஸ்வினி 1ஆம் பாதம், இப்ப காலபுருஷ தத்துவத்துல அது ஒரு கண்டாந்தர நட்சத்திரம். அப்ப யாரு எந்த நட்சத்திரமா இருந்தாலும், யாரு எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் பிரளய காளேஸ்வரர் கோயில் பெண்ணாடம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. யாரா இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு முறை 6-8 தசாபதி, எந்த தசாபதி நடந்தாலுமே அந்த 6-8 தசாபதியில வரப்ப அது காப்பாற்றும். அனுபவ ரீதியான உண்மை இது. ஏன்னா ஜாதகம் பார்க்க வர்றப்ப எங்க ஐயா சொல்லி கொடுத்தபடி கண்டாதர நட்சத்திரமா இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. எனக்கு அந்த இது சார், இந்த கோயிலுக்கு போனா இப்படி நடந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அப்ப ஜெனரலாவே இது இந்திரன் வழிபட்ட ஸ்தலம். பெண்கள்னா இந்திரலோகத்து பெண்கள் சாபம் பெற்று பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அதுக்கடுத்ததாக ஐராவதம் என்கிற யானை, அதுக்கு அடுத்ததாக காமதேனம், இதெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரவே இல்லையான்னு சொல்லிட்டு இந்திரனும் சேர்த்து அங்க வந்துடுறாரு. அப்ப இந்திரன் வழிபட்ட ஸ்தலம்னால இந்திரனை போல வாழ்வது. அங்க பிரளயம், வெள்ளாற்றில பிரளயம் ஏற்பட்டது. இப்ப பிரளயம் ஏற்பட்டப்ப நந்தி பகவான் எல்லா கோயில்லையுமே சிவனை நோக்கிதான் நந்தி பகவான் இருப்பார். இத நம்ம ஆன்மீகத்துல சொல்றோம். ஆனா நந்திங்கிறது மனம், ஆழ்மனம் உள்மனம், சப்கான்சியஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த சப்கான்சியஸ் மைண்ட திருப்பி ஆப்போசிட்டா நிறுத்தணும்னா
எந்த ஒரு பிரளயம், எந்த ஒரு கஷ்டம், எந்த 6 8 திசை, பாதகாதிபதி, திசை, மாரகாதிபதி எது வந்தாலுமே அதை நம்ம திடமான மனம் கொண்டு எதிர்த்தோமானால் அது நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாங்கிறது தான் அது உணர்த்துது. இதை உள்ளார போய் ஒவ்வொரு கோயிலையுமே நம்ம உள்கருத்தை பார்க்கணும். அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணணும். என்னவோ ஜோசி சொல்லிட்டாரு போயிட்டு வந்துட்டோங்கிறது அது வேற விதம். போனாலுமே அது ஒரு அனுக்கிரகம் இருக்கும். இருந்தாலுமே அது உண்மையா அந்த கோயிலுக்கு போனோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்புறம் ஒருத்தர் ஒரு கட்சிக்காரர் கூப்பிட்டு போனார். சாமி வாங்க, நம்ம 2 பேர் தான் கார்ல போறோம், வேற யாரும் ஃபேமிலி கிடையாது, நீங்க கட்டாயம் வரணும்னாரு. சரி, நம்ம தான் எல்லாத்துக்கும் சொல்லி இருக்கிறோமே, எல்லாரும் நிறைய ஃபீட்பேக். அது ஃபீட்பேக் எப்படி சொல்லியிருக்காங்க? கையில காசே இல்லை சார், அந்த கோயில போய் வழிபட்ட உடனே ஜிபேல காசு விழுவுது சார். அதே மாதிரி ஒரு பல வருஷங்களுக்கு முன்னால கடன் வாங்கி இருக்காங்க, 50,000 25,000 கடன். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அந்த கோயில போய் வழிபட்ட உடனே வழிபட்டு போய் அடுத்த நாள் அவங்க வீடு கூட போய் சேரல. அவங்க கடன் வாங்கினவங்க சொல்றாங்க, உங்ககிட்ட கடன் வாங்குறது மறந்து போச்சு, உங்ககிட்ட 25,000 ரூபாய் அவசரத்துக்கு கொடுத்த, அதை நான் இப்ப கொடுக்குறேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வருது. வராத பணம் வருது. அப்ப இந்திரனை போல வாழ்க்கை, இந்திரனை போல வாழ்க்கை. அப்ப இந்திரன் என்னது? இழந்ததை மீட்கிறார். அந்த கோயில்ல எந்த வித பிரளயமே வந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப திருப்பங்கள் நடக்குது. அதனால இந்த கோயில் அது என்ன, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லோருமே, எந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கட்டாயம் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அது கட்டாயம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன, ஃபைனான்ஸ். இன்னைக்கு பூச நட்சத்திரம். ஐயா சொன்னாரு, பூச நட்சத்திரத்துல செலவெல்லாம் குழந்தைங்களுக்கு தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா பூச நட்சத்திரங்கிறது பொருளாதாரத்தையும், யாருக்கும் ஒருத்தர் செலவு பண்றாங்களா இல்லையா? யாருக்கும் ஒரு தேவைக்கு பொருளாதாரத்தை வேண்டிதானே எல்லாம் கோயிலா போறாங்க. அப்ப இந்த பெண்ணாடம்ங்கிற பிரளய காளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே இந்த பொருளாதாரம் கிடைக்குங்கிறது இந்த பூச நட்சத்திரம் சொல்லிக்க விரும்ப. அதுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு என்னங்க இப்ப தேவை? சுக்கிரன், குழந்தை பேர் இல்லை, இம்பார்ட்டன்ட், கர்ப்பப்பை கோளாறு, கரு சிதைவு, கருமுட்டை வளர்ச்சி இல்லை. குரு பகவான், அது இந்த குரு பகவான் தான் இங்க வருது. குரு பகவான் பூச நட்சத்திரத்துல இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சொல்ல வேண்டிய நிலைகள் வருது. எடுத்த உடனே பாருங்க, லலிதாம்பிகைக்கு குழந்தை பேரை பத்தி சொன்னேன். ஏன்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் வந்ததுனால குருவை பத்தி, அந்த குரு சார்ந்த இதே பேச வருது. அப்ப அத்திவரதர் ஏற்கனவே எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அத்திவரதர்னா என்ன? சுக்கிரன். அத்திமரங்கிறது சுக்கிரத்துடைய காரகம். அப்ப ஒரு கோயில பாலாலயம் செய்யறாங்க, கும்பாபிஷேகம் செய்யறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த சிலைக்கு பவர் போயிடும். அப்ப அந்த சிலையில இருக்கிற எனர்ஜி எதுல கொண்டாந்து இறக்குவாங்க? அத்தி பலகை, அத்தி மரம், அத்தி அட்லீஸ்ட் ஒரு குச்சாவது வச்சு பாலாலயம் பண்ணுவாங்க. அதுக்குதான் பூஜை பண்ணுவாங்க. அப்ப யாருமே இந்த பாலாலயம் பண்ற கோயிலுக்கு யாரும் போறது கிடையாது. கேட்டா கோயில் வேலை நடந்துட்டு இருப்பாங்க, போன சக்தி இல்லம்பாங்க. ஆனா கட்டாயம் பாலாலயம் பண்ண அந்த அத்தி மரத்தை போய் வழிபட்டு பாருங்க, அந்த எனர்ஜி அப்படியே இருக்கும். அதை விட கூடுதலாவே இருக்கும் எனர்ஜி. கோயில் வேலைப்பாடுகள் வேணா செஞ்சிட்டு இருக்கலாம். நீங்க வந்தீங்கல்ல தர்மபுரிக்கு, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. நான் எங்க போனது தெரியுங்களா? அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போனேன். அந்த சிவன் கோயில் எவ்வளவு இப்பேறு பெற்ற கோயில் தெரியுங்களா? சபரிமலையில 18 படி சபரிமலை ஐயப்பனுக்கு இருக்கு. அதே அந்த 18 படி பெண்கள் வழிபடக்கூடிய அந்த கோயில், அந்த அவ்வளவு சிறப்பு மிக்க கோயில். அந்த கோயில்ல நான் போய் தனியா நின்று அங்க எனக்கு ஒரு நிலைகள் கிடைச்சது. அதனால பாலாலயம் பண்ண கோயில்ல போய் வழிபாடு கட்டாயம் செய்யுங்கள். விஷயத்துக்கு அது ஒரு மதிப்பு இருக்கு. ஆனா அத்திமரங்கிறது என்ன? சுக்கராச்சாரியர் என்ன பண்றாரு? மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி எல்லாத்தையுமே உயிர் பிக்கிறார். அப்ப அதனாலதான் எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அந்த தெய்வத்துடைய சாநித்தியம் குறைக்கூடாதுங்கிறதுக்காக அத்தி மரத்துல ஒரு தெய்வத்துடைய படம் வரைந்தாலும் சரி, அதை செதுக்கினாலும் சரி, வெறும் ஒரு கோளாக ஊன்றி வைத்து அதை வழிபட்டாலும் சரி, அதனுடைய பலன்கள் அப்படியே இருக்கும், குறையாது, மிகைதான் பெறும்.
அதே மாதிரி அத்திமரம் ஸ்தல விருட்சமா எந்த கோயில்ல இருக்கோ அதெல்லாம் போய் வழிபடுங்க. அதே மாதிரி திருப்பாதிரி புலியூர் அதெல்லாம் நான் வாஸ்து பார்க்க போறப்ப எந்த எந்த ஊர் இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர்ல போய் என்ன கோயில் இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். இது வந்து கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்துல ஏற்கனவே இந்த கோயிலை பத்தி எல்லாம் படிச்சிருக்கேன். எந்த கோயிலுக்கு போனாலும் நான் அந்த கோயிலுக்கு போயிருவேன். கிளைண்ட் கிட்ட வந்து அந்த கோயில் எங்க இருக்கு எனக்கு கொஞ்சம் அங்க டிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஜாதகமும் பார்த்து அவருக்கு வந்து வேலையே கிடையாது. வேலையே அவருக்கு கிடையாது. மனைவி சம்பாதியத்துல ஓடுது. அவரு கொஞ்சம் கூனி குறுக்கி போய் சார் வேலையே இல்லை சார் அப்படிங்கிறாரு. அப்ப திருப்பாதிரி புலியூருடைய பக்கத்து 2 கிலோமீட்டர் தான், அடுத்த தெருவு தான். திருப்பாதிரி புலியூருடைய நாங்க அதனுடைய இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். எங்க குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப பாதிரி மரம்ங்கிறது ஆன்மீக ரீதியான எல்லா இடத்துலயும் அந்த பாதிரி மரம் இருக்காது. இந்த பாதிரி மரத்துடைய சிறப்பு என்னன்னா எல்லா நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த மரத்துல எல்லா அனுகிரகமும் கிடைக்கும். தெய்வீக மரம், செல்வத்தை பெற்று தரக்கூடிய மரம். அப்ப நம்ம எல்லாமே ஜாதகம் பையன் எதுக்கு எடுத்துட்டு வராங்க? 6, 8 தசா புத்தி, மாரகாதிபதி புத்தி இப்படிதானே எடுத்துட்டு வராங்க. அப்ப இத இப்ப 4 பேர் சொல் பேச்சு கேளும்பாங்க. யார் அந்த 4 பேரு? சுப்பன் குப்பன் இவங்களா? கிடையாது. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். அப்ப அந்த அப்பருக்கே என்ன ஆச்சாமா, அந்த அப்பருக்கு வந்து கல்லை கட்டி கடல்ல இறக்கிடுறாங்க. அப்ப சிவநாமத்தை ஜபித்துட்டு வரார். அப்போ வந்து அந்த திருப்பாதிரி புலியூர்ல வந்து கரையை ஏற்றப்படுகிறார். கல்லை கட்டி இறக்கி விட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கல்லே மிதந்து வரக்கூடிய சூழ்நிலையில அந்த இடத்துக்கு வந்து பாடுறாரு, பதிகம் பாடுறாரு. அப்ப எப்பேற்பட்ட அடிப்பாதாளத்துக்கு போனாலுமே அந்த சிவனை, அந்த ஊர் திருப்பாதிரி புலியூர் போய் வழிபட்டீங்கன்னாவே பாதாளத்துல இருந்து மீண்டு வந்துடலாம். சொல்றாங்கல்ல விவேக், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டான்ட்டு, இப்படி இருந்தனா இப்படி ஆயிடலாம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கோயிலுடைய வரலாறும் படிங்க. அதே மாதிரி அடுத்த வாரமே எனக்கு ஒரு சாட்சி மாதிரி ஆயிப்போச்சு. அந்த கூட இருக்கிறவர் வந்து டிராப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா டிராப் பண்ணிட்டு சார் நானும் வரேன் சார், உங்க கூட வரேன் அப்படின்ட்டு வந்த உடனே அந்த கோயில் 4 மணிக்கு திறக்கிறாங்க. யாருமே கிடையாது. கோயில் உள்பிரகாரம் போன உடனே தட்சிணாமூர்த்தி சந்நிதி தானே வரும் பிரகாரம் சுத்துறப்ப. அந்த தட்சிணாமூர்த்தி சந்நிதி வர்றப்ப இப்ப ஐயா சொல்லிட்டு இருந்தார், சந்திரன் நீசம். அவர் வந்து அனுச நட்சத்திரம், சந்திரன் விருச்சிக ராசி, சந்திரன் நீசம். ஆனா அவருடைய மனைவி வந்து முருக பக்தை. அவங்க முருகன் உருகிட்டு இருப்பாங்க. கணவனுக்கு நல்ல வேலை இல்லை, சொசைட்டில ஒரு மதிக்கல அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தது. நம்ம கணவரை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத சூழ்நிலையும் வேலை சம்பாரிச்சாகும் ஒரு கண்டிஷன். அப்ப கணவரை யாருமே சொந்தக்காரங்க மதிக்கலாங்கிற ஒரு ஆதங்கம். முருகனையே வேண்டிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா, சதா முருகனையே. அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதி நாங்க 2 பேர் தான் போறோம். 4 மணிக்கு யாருமே கூட்டம் இல்ல. ஒரு அம்மா, நல்ல ஒரு தெய்வீக தன்மையா ஒரு அம்மா வந்து 2 பேரும் கூப்பிடுறாங்க. உங்களை இல்லப்பா அவரை அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் கூப்பிடுறாங்க. கையில தீபாராதனை தட்டு இருக்கு இல்லைங்களா? தீபாராதனை தட்டுல தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயருங்கள் தீபாராதனை காமிப்பாங்க இல்லையா? இந்த தட்டை கொஞ்சம் அந்த முருகன் சன்னதியில கொண்டு போய் வைக்க முடியுமாப்பான்னு சொல்றாங்க. இப்ப ஐயா சொன்னாரு இல்லைங்களா, 7ஆம் இடம் நிவர்த்தி ஸ்தானம் சொல்றாரு இல்லைங்களா? அந்த நிவர்த்தி ஸ்தானத்தை எப்படி எங்க ஒரு சாட்சியா வந்து நான் இந்த இதுல பதிவிடுறேன். அப்ப அந்த மனைவி வேண்டாங்க இல்லையா முருகனை, அப்ப இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டுட்டா அந்த அந்த மனைவியோடைய நிலைகள் கட்டாயம் வந்து கணவனை உயர்த்தும் அப்படிங்கிறது சாட்சியா இருக்கு. அப்புறம் தான் கேட்டேன், திட்டினந்தால, ஏப்பா இவ்வளவு பக்கத்துல நாங்க ஊர்ல பள்ளிப்பாளையத்துல இருந்து இங்க வரோம், கடலூருக்கு வந்து தேடி தேடி வரோம். பக்கத்து பொடக்காளியில இருக்கு உங்க கோயிலு. அந்த கோயிலுக்கு வந்தா ஏப்பா இப்படி எல்லாம் வந்தினாவே நீ எங்கேயோ போயிடலாமே பாரு, இப்போ சும்மாதானே வந்த, உனக்கு ஒரு சாட்சியா வந்ததா இல்லையான்னு உடனே அந்த அம்மாவுக்கு போன போட்டு சொல்லிட்டேன். அந்த அம்மா ரொம்ப ரொம்ப திருப்தி, கண்ணீர் விட்டு அழுதாங்க. என்னுடைய வேண்டுதல் நீங்க உங்க மூலியமா ஒரு சாட்சியா உங்களை குருநாதரா நினைச்சு அதை சொன்னேன். அதை வந்து இறைவன் வந்து மெய்ப்பித்து விட்டார் அப்படின்னு சொன்ன. அடுத்த வாரமே இங்க பள்ளிப்பாளையத்துக்கு ஒரு ஜோசியர் வராங்க, ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
ஆஹ் அவரு அவரு கணவருடைய ஜாதகத்தை பார்த்து எல்லாம் சொல்லியாச்சு. மனைவி நீங்க எந்த ஊருமானா திருப்பாதிரி புலியூர்னாங்க. எனக்கு அப்படியே ஒரு புல்லரிச்ச மாதிரி ஆகி போச்சு. ஏமா அந்த ஊருக்கு கோயில் வச்சுட்டு இங்க வந்து என்ன பிரச்சனைன்னா, இல்லைங்கம்மா இல்லைங்க திருப்பாதிரி புலியூர்ல இருந்த வரைக்கும் நான் நல்லா இருந்தேன். அப்ப நீ அந்த அம்மாவை கட்டின நல்லா இருக்கிறியா இல்லையா? நான் நல்லா இருக்கிறேன். அப்ப ஏன் அந்த அம்மாவை தாய் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிற? தாய் வீட்டுக்கு அனுப்புனா அந்த தாய் வீடு திருப்பாதிரி புலியூர். அப்ப தாய் வீட்டுக்கு அனுப்புனா இன்னும் நீ சிறப்பா அமையும், இன்னும் வாழ்க்கை மேல உயரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து அதான் மெய்சில இருக்க வச்சிருச்சு. அங்க கோயில்ல இருந்து வர்றதுக்கு அடுத்த கிளைண்ட் எனக்கு திருப்பாதி புலியூர்ல இருந்து வராங்க. அடிக்கடி வாஸ்து பார்க்க போயிட்டு இருப்பேன். அதனால எந்த ஊருக்கு வாஸ்து பார்க்க போனாலும் அங்க இருக்கிற கோயில். ஆக்சுவலா நான் சிதம்பரம் போகலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த திருப்பாதிரி புலியூர் ஈஸ்வரன் வந்து பாடலீஸ்வரர். அந்த ஈஸ்வரன் பேர் பாடலீஸ்வரர். அந்த அம்மா வந்து பேரு இந்த அம்மா வந்து தியான கோலத்துல தான் இருப்பாங்க. அதனால அப்பன் தான் அங்க வேலை செய்யறாரு. அம்மா வந்து தியான கோலத்துல தான் இருப்பாங்க. அந்த பாதிரி மரத்தடியில தியானம் பண்ணி தியான கோலத்துல இருப்பாங்க. அதனால இந்த 6, 8 மாரகாதிபதி பாதகாதிபதி புத்தி இதெல்லாம் வருது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து வந்துச்சு. இந்த கோயிலை தயவு செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி இது மட்டும் ஒரு இது கிடையாது. இங்கேயே அவினாசி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவினாசியப்பர் கோயில்லையும் இந்த பாதிரி மரத்துடைய இது இருக்கு. பாதிரி அம்மன் சொல்லிட்டு ஒரு சன்னதி இருக்கு. அந்த கோயிலும் வழிபட்டால் இதே பலன்களை கிடைக்கும்னு சொல்லிக்கிறேன். அப்ப அவினாசிலிங்கேஸ்வரருக்கும் ஒரு கதை இருக்கு. காசிக்கு ஒரு வீசம் அதிகம் சொல்லுவாங்க. காசியை விட அவினாசிலிங்கேஸ்வருடைய அனுக்கிரகம் ஜாஸ்தி. அப்ப வினாசி அப்படின்னா என்ன? கெட்ட காலம். அவினாசின்னா என்ன? நலம். அதை கெட்டதை மீட்டெடுக்கக்கூடியது. இப்ப அவினாசியில கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. முதலை வாய்க்குள்ளார குழந்தை வந்து முதலை விழுங்கியது. அத வந்து சுந்தரமூர்த்தி அவர் வந்து பாட்டு கேட்கிறாரு. வேற ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு. அங்க விசேஷம் நல்லா இருக்கு. அடுத்த வீட்டுல ஒரு அழுகுழல் கேட்டிருக்கு. இது என்ன காரணம்னு கேட்கிறாரு. வாமா குழந்தை மீட்டெடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. எப்பேற்பட்ட எம்மன் வாய்க்கு அருகில் சென்றவர்கள் கூட வந்து காப்பாற்றக்கூடிய கோயில் அது. நான் சொல்றாங்க இல்லையா, விநாச காலை விபரீத புத்தி. அப்ப புத்தி மாறி போயிடுமா. காலங்கள் வந்து தசா புத்தி எல்லாம் மாறி போச்சுனாவே நல்லா இருக்கவங்க கூட புத்தி மாறி போயிருமா. இப்ப விநாச கால விபரீத புத்தியா இருக்கிறவங்கள போய் அவினாசியப்பரை போய் வழிபட்டு வாயா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனா அந்த விபரீத புத்தி வராம தடுக்கும். அதே மாதிரி மைசூர் மகாராஜா காசிக்கு போய் வழிபட்டு வரோம். வழிபட்டு அந்த சிவலிங்கத்தை கொண்டாந்து நேரா அவினாசியப்பர் கோயில்ல வந்து வச்சு வழிபட்டுட்டு தான் போவாராம். ஏன்னா அவினாசியப்பர் கோயில்ல வந்து வச்சு வழிபட்டுட்டு போனார்னா ஸ்திரத்தன்மையோட இருக்கலாம்னு சொல்லி அவர் நம்பினார். இன்னமும் அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவினாசியப்பர் கோயில் வந்து எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இப்ப ஐயா வந்து சொன்னார் இல்லைங்களா, நாமயோகம். அப்ப சூலம் நாம யோகத்துக்கு இந்த அவினாசியப்பர் கோயிலும் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த சூழல் நாம யோகத்துல அவினாசியப்பர் கோயில் கொடுத்ததுனால அந்த நாம யோகத்துக்கும் வந்து இந்த அவினாசியப்பரை வழிபட்டா இன்னும் மென்மேலும் வளரலாம். அதே மாதிரி அசுதோஷ் நீங்க எல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க. அசுதோஷ்ன்னு சொல்லி வட மாநிலத்துல பேர் வச்சிருப்பாங்க. அப்ப அசுதோஷ்னா நன்மை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இந்த அவினாசிலிங்கருடைய இதை வச்சுதான் அந்த அசுதோஷ்ங்கிற பேரே வந்தது. அதுக்கு அடுத்ததாக இங்கே திருமுருகன் பூண்டின்னு கோயில் இருக்கு. அப்ப திருமுருகன் பூண்டியிலே கூட இந்த பிரம்மஹத்தி தோஷம் முருகனுக்கு வந்திருக்கு. அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை வந்து திருட்டு போன தோஷத்தையும் கிளியர் பண்ணியிருக்காரு. திருட்டு போன பொருளையும் வந்து இறைவனே திருடி அதை இறைவனே வந்து மெய்ப்பிச்சிருக்கிறார். இழந்த பொருளை மீட்டெடுக்கிறது திருமுருகன் பூண்டி. அப்ப நிறைய பேர்த்த வந்து நான் அந்த கோயிலுக்கு அமைச்சிருக்கேன். திருமுருகன் பூண்டி போய் வழிபட்டு வாங்க, அங்க இழந்த பொருளை மீட்கலாம் அப்படின்னு சொல்லி அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். போன உடனே அவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துல கூடங்குளம் பக்கத்துல விஜயாபதிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அப்ப விஸ்வாமித்திரர் என்ன பண்றாருன்னா திரிசங்குக்கு சொர்க்கம் கட்டி கொடுத்துட்றாரு.
அவர் வந்து ஏகப்பட்ட திருசங்கு மகாராஜா வந்து பயங்கரமா தோஷம் குஷ்டம் இந்த ரோகிக்கெல்லாம் வந்து இந்திரன் வந்து கொடுக்க மாட்டேன்ட்டார், சொர்க்கத்துல வந்து இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அவர் என்ன, நீ என்னப்பா நீ இடம் கொடுக்க மாட்டேங்கிறது, நானே வந்து தனி சொர்க்கம் திருசங்குக்கு நானே தனி சொர்க்கம் அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அமைச்சு கொடுத்துட்றாரு. ஆனா அவருடைய கோலை வந்து இவர் பிடிச்சிடுறாரு. அந்த கர்ம வினை வந்து பாதிக்கப்பட்டு அவருடைய சக்தி இழந்துறாரு விஸ்வாமித்திரர். ஏன்னா ராஜ ரிஷியின் பட்டம் பெற்றவர். அப்ப சக்தியை திரும்ப பெறார். எந்த இடத்துல? விஜயாபதிங்கிற இடத்துல. அந்த சிவனை வழிபட்டு விஜயாபதிங்கிற இடத்துல சக்தி பெறார். அப்ப போன வருஷத்துக்கு வருஷம் நான் இந்த ஐயா குருநாதர்கிட்ட சொன்னேன், ஐயா நான் ஆரம்பத்துல ஜோதிடர் எல்லாம் பார்க்க மாட்டேன், ஜோதிடர் சொல்லி கொடுத்தது கூட நான் இருந்தேன். அப்ப வந்து அவரு ஜோசியம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு, ஜாதகம் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அதையும் மீறி எனக்கு ஒரு சக்தி இருந்தது. டக்குன்னு சொல்லுவேன், இவரெல்லாம் டைம் குறிச்சு கொடுப்பாரு. ஆனா அந்த டைம்ல வந்து அவரு நீங்க குறிச்சு கொடுத்த டைம்ல அவளால செய்ய முடியாதுங்க அப்படிம்பேன். ஏன், நீ உனக்கு பிரசன்னம் தானே நல்லா வரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து காலப்போக்கில் வந்து வேற நிலைகள் மாறி அதெல்லாம் வரல எனக்கு. அப்புறம் நம்ம ஐயா மணிகண்டராஜ் ஐயா கிட்ட தான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு அந்த பழைய இது வரமாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னேன். அப்ப நம்ம கஸ்தூரி ரங்கநாதர் கோயில் ஈரோட்ல போய் உட்கார்ந்து இருந்தேன். உட்கார்ந்து இருந்தப்ப நீ யூடியூப பாருன்னு சொல்லிட்டு, கொடிமரத்துக்கிட்ட யூடியூப பாருன்னு சொல்லி எனக்கு ஒரு சமிஞ்சை வந்தது. எடுத்த உடனே யூடியூப பார்த்தேன், விஜயாபதி வந்தது. அப்புறம் ஐயா கிட்ட சொன்னேன், விஜயாபதி போயிட்டு வரங்கயா அப்படின்னு. சரி தாராளமா போயிட்டு வா அப்படின்னாரு. போன கருத்தரங்கத்துக்கு கருத்தரங்கத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலதான் விஜயாபதி போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இழந்ததை மீண்டு பெறக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. அப்ப ஒரு சில நான் என்னென்னதான் இழந்தனோ அது திருப்பி பெறக்கூடிய நிலைகள் வந்தது. உடனே திடீர்னு கூப்பிட்டாரு, உன் பேர் என்னப்பா? புருஷோத்தமனா? இந்த விஜய புருஷோத்தமன் இனிமே நீ வச்சுக்கோ. விஜயாபதி போயிட்டு வந்ததுனால என்னுடைய பெயர் வந்து அடியனுடைய பெயர் வந்து விஜய புருஷோத்தமனா ஆயிடுச்சு. இதை நான் சான்றுகள் தான். நான் வந்து படிக்கிற புஸ்தகத்துல அது வந்து குருமார்கள் நிறைய எழுதியிருக்காங்க, அதையும் நான் கிளைண்ட் அனுப்பிச்சிருக்கிறேன். நாம ஏன் சோதிச்சு பார்க்க கூடாது? நம்ம போய் எல்லாத்துக்கும் கிளைண்ட் ஏன் சொல்றோம்? நம்ம ஊரா எந்த ஊருக்கு போய் வாஸ்து பார்க்க போறோமோ அந்த ஊர்ல போய் நம்ம அந்த ஊர்ல இருக்கக்கூடிய என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறது. ஊரா பணம் சம்பாரிச்சு எனக்கு யாரும் இல்லை, ஐயாவை தவிர தர்மசாஸ்திராவை தவிர வேற யாரும் இல்லை. நான் பணம் சம்பாதிச்சுன்னா தோல்ல பை 2 துணி எடுத்து போட்டு நான் பாட்டு கிளம்பிடுவேன், கோயிலுகளோட சுத்துவேன். அதே மாதிரி வாழை தோட்டத்து ஐயன் கோயில் இந்த ஊர்ல. அப்ப ராகு கேது தோஷம், விஷக்கடி தோஷம் இதெல்லாம் இந்த ஊர்ல சிறப்பு. எனக்கே ஒரு தடவை பூரம் கடிச்சது, அடிக்கடி பூரம் கடிச்சிட்டு இருந்தது. அப்புறம் ஐயா சொன்னார், வாழை தோட்டத்து ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால வாழைத்தோட்ட ஐயன் கோயிலுக்கு போனா அந்த தோஷங்கள் விஷக்கடி எல்லாம் இறங்கும்னு சொல்லிட்டு நானே அனுபவிச்சிருக்கேன். எல்லாமே அனுபவத்தை தான் வந்து இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி திருமண பொருத்தம், குடும்ப ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறப்ப நேரா எல்லாருமே XY குரோமோசோம்ஸ், மனித உடம்புல ஆண் தன்மையும் இருக்கு, பெண் தன்மையும் இருக்குது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கிட்ட ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனை ஏற்பட்டால் நேரா வந்து திருச்செங்கோடு மலைக்கு போயிருங்கன்னு வச்சிரும். இப்ப திருச்செங்கோடு மலைக்கு போனாவே கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். சார் நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன், அவரு ஒரு இடத்துல வேலை செய்யறாரு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம்னா, பரவாயில்ல இன்னும் லேட் ஆகும், 2 பேரும் சேர்ந்து போனீங்கன்னா உடனே கனெக்ட் ஆயிரும். தனித்தனியா போனாலும் கொஞ்சம் டிலே ஆகும், வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி திருமணமும் நேரம் போய் திருச்செங்கோட்டு மலையில பிரச்சனையான திருமணம் சார், நான் திருமணம் பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு வந்து நம்ம கிட்ட வருவாங்க, பத்திரிக்கை வைக்க வருவாங்க. நேரா போய் லக்னத்தை தாலி கட்டுற நேரத்தை மட்டும் கொஞ்சம் மாத்தி அமைச்சு நல்ல லக்னமா அமைச்சு நேரா போய் திருச்செங்கோட்டு மலையில போய் வச்சு தாலியை கட்டிக்கோங்க, மாங்கல்யத்தை கட்டிக்கோங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். இன்னும் நிறைய இருக்குது. எல்லாமே பசி இதனால காத்து அடைக்கிறதுனால இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடியனுக்கு வாய்ப்பளித்த
திருப்பூர் சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரபஞ்சத்துக்கும் நன்றி. அடியனுடைய போன் நம்பர் 9751888532 97 51 88 85 32. நன்றி, வணக்கம்.